அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது எக்ஸல் இஃப் ஃபங்க்ஷன். ரைட், உதாரணத்தின் மூலமாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இங்கு ஒரு சேலரி ஷீட் ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. ஏபிசி கம்பெனி எம்ப்ளாயி சேலரி ஷீட். ரைட், இதில் நேம், பேசிக் சேலரி, போனஸ் அமௌண்ட், நெட் சேலரி என கொலம்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. ரைட், இங்கு போனஸ் விவரம் வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பளமானது 25,000ஆகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ காணப்பட்டால் அந்த ஊழியர் பெறும் போனஸ் அமௌண்ட் 15%. அடிப்படை சம்பளம் 25,000 விட குறைவாக காணப்படின் அந்த ஊழியர் பெறும் போனஸ் அமௌண்ட் 10% வழங்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் அமௌண்டை காண்பதற்கு நாங்கள் இஃப் ஃபங்க்ஷனை பாவிக்க வேண்டும். எந்த ஃபங்க்ஷன் என்றாலும் நாங்கள் முதலில் சமன் அடையாளத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இஃப் என குறிப்பிட வேண்டும். பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுதல் வேண்டும். முதலாவதாக இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை குறிப்பிட வேண்டும். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் எனும் போது இங்கு கண்டிஷன், அதாவது நிபந்தனையை குறிப்பிட வேண்டும். என்ன நிபந்தனையின் கீழ் நாங்கள் இந்த போனஸ் பெறுமதியை காணப்போகின்றோம் என்பதனை, அந்த வகையில் நாங்கள் நிபந்தனையை குறித்துக் கொள்வோம். நிபந்தனை பேசிக் சேலரியானது 25,000ஆகவோ அல்லது 25,000 விட அதிகமாகவோ காணப்படின் 15% போனஸ், 25,000 விட குறைவாக காணப்படின் 10% போனஸ். அந்த கண்டிஷனை நாங்கள் இங்கு குறிப்பிட்டுக் கொள்வோம். இப்போ நிபந்தனை சரியாயின் என்ன பெற வேண்டும் எனவும் நிபந்தனை பிழையாயின் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் முதலில் லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது நிபந்தனையை குறித்துக் கொள்கின்றேன். நிபந்தனையானது இந்த பேசிக் சம்பளம் greater than or equal 25,000. நிபந்தனையை நாங்கள் இப்போது குறிப்பிட்டு விட்டோம். இப்போது நிபந்தனை மற்றும் அந்த நிபந்தனை சரியாயின் ஒரு பருமதி வரும், நிபந்தனை பிழையாயின் இன்னொரு பருமதி வரும். அவை ஒவ்வொன்றும் கமா மூலமாக நாங்கள் வேறுபடுத்தி கொள்ள வேண்டும். கமா, இப்போ வேல்யூ இஃப் ட்ரூ குறிப்பிட வேண்டும். பேசிக் சேலரியை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த 15%. ஆகவே இந்த 15% இருக்கின்ற கெல முகவரியை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். வேல்யூ இஃப் ஃபால்ஸ், நிபந்தனை பிழையாயின் என்ன பெறப்பட வேண்டும் என்பதனை குறித்து கொள்வோம். அடுத்ததாக அந்த போனஸ் பெறுமதி எங்களுக்கு நிலையாக போடப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் செல் ரெஃபரன்ஸை போட்டுக்கொள்கின்றோம் கொலம் மற்றும் ரோவிற்கு. ரைட், இவ்வளவுதான் இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குரிய விடயங்கள். அதாவது முதலில் நிபந்தனை குறிப்பிட வேண்டும். அடுத்தது அந்த நிபந்தனை சரியாயின் என்ன கிடைக்கப்பெற வேண்டும் என்பதனை குறித்து கொள்வோம். கமா போட்டு அடுத்ததாக நிபந்தனை பிழையாயின் என்ன பெறப்பட வேண்டும் என்பதனை குறித்து கொள்வோம். இப்போது நான் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கீயை பாவிக்கின்றேன். போனஸ் அமௌண்ட் கிடைத்துள்ளது. வழமையான முறையில் நாங்கள் இந்த ஃபில் ஹேண்டிலை பிடித்த வண்ணம் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கொள்வதன் மூலம் நாங்கள் அனைவரினதும் இந்த போனஸ் அமௌண்டை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், அடுத்ததாக நெட் சேலரி எனும்போது இங்கு பேசிக் சேலரி ப்ளஸ் போனஸ் அமௌண்ட் இரண்டும் சேர்ந்தது தான் இங்கு நெட் சேலரியாக கிடைக்கப்படுகின்றது. அதற்குரிய கணித்தலை மேற்கொள்வோமாயின் MS எக்ஸலில் உள்ள முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். ரைட், இன்னொரு பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.